ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆப்பக்குடல் சக்தி நகர் ஸ்ரீ கணேச பாலதண்டாயுதபாணி சுவாமி குமரவடிவேல் நற்பணி மன்றத்தாரின் 18ஆம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை மிகுந்த நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா தலைவர் மற்றும் மன்ற கண்மணிகள் ஸ்ரீ கணேச பாலதண்டாயுதபாணி சுவாமி குமரவடிவேல் நற்பணி மன்றம் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி குக்குத் கோமாளி புகழ் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்லா ஒரு தடவை கைதட்டுங்க பாப்பா, பயப்படாம தட்டுங்க. முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக அருமை சகோதரி ராணிக்குமார் அவர்கள் பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்ற முடிவை நடைபெறும். ஒரு அருமையான பாடலை தந்த அருமை சகோதரி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஒரு வித்தியாசமான ஒரு இடம், ஸ்ரீ கணேச பாலதண்டாயுதபாணி. கணேசரும் இருக்காரு, பாலதண்டாயுதபாணி அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. உண்மையிலே 2 பேருக்குமே அறுபடை வீடுகள் உண்டு. எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. அதுதான் அனுபவத்தினுடைய சிறப்பு. பொதுவா பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பக்தி நிறைய மாற்றங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. எங்க ஊர் பக்கத்தில் இப்படித்தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். ஒருத்த மட்டும் ஒத்துக்க மாட்டான். சாமி எங்க என்கிட்ட காட்டுங்கிறான். டேய், சாமியெல்லாம் காட்ட முடியாதா, உணரத்தான் முடியும் அப்படின்னு. இல்ல நீ சாமியை காட்டு, அப்பதான் நான் கும்பாபிஷேகம் ஒத்துக்கிறோங்கிறான். டேய், என்னடா பண்றது? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நான் இன்னைக்கு பூரா சாப்பாடு நானா சாப்பிட மாட்டேன், சாமியா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட சொல்லி நான் ஒத்துக்கிறேன்ட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க காட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டான். உட்கார்ந்த மேல உட்காந்துக்கிட்டு சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படியே அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டான். அது வழியா காட்டு வழியா கோயிலுக்கு போற பக்தர்கள் இந்த புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனவங்க பெரிய மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்துல நிழல் நல்லா இருக்கு, இங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம்னு எல்லா சாப்பாடையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த நேரம் காட்டுக்குள்ள இருந்து ஒரு 10 பேர் அருவா கம்பு வேலையோட ஒடியாந்துருக்கான். இவங்களை பார்த்தோன்னு இவங்க சாப்பாடை போட்டு ஒடியாந்துட்டான் ஊருக்கு. அவங்க யாருன்னா அந்த ஏரியாவிலே கொள்ளையடிக்கிறவங்க. இந்த மரத்துக்கு கீழே வச்சுதான் பங்கு பிரிப்பாங்களா, உனக்கு வச்சுக்க எனக்கு வச்சுக்கணும். வந்து பார்த்துருக்காங்க, வெறும் சாப்பாடா இருந்திருக்கு. டேய், நம்ம இங்கதான் வச்சு எல்லாத்தையும் நகையெல்லாம் பிரிக்கிறோம்னு யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க நம்மளை சாகடிக்கிறதுக்காக அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்மளதான் மேல உட்காந்துருக்கானே அவனை பார்த்துட்டாங்க. டேய், நம்ம செத்த உடனே போன் பண்ணி சொல்றதுக்கு தாண்டா அவனை மேல உட்கார வச்சிருக்காங்க. அவனை கீழே இறக்கி இந்த சோத்தை புறம் சாப்பாடை பூரா அள்ளி அவன் வாயிலே வச்சு குத்துருக்காங்க. சாப்பிட்றான். அவன் சாமி இருக்குன்னே சாப்பிட்டுருக்கான். அப்ப பக்திங்கிறது நம்பிக்கையில வரணும் ஒரு மனுஷனுக்கு. இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. ரோட்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான், அத்தா மாரியாத்தா நான் நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா நான் அவசரமா பவானி போய்கிட்டு இருக்கேன், இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு, மாரியம்மா டேக் இட்,
மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு தான் பைபாஸ மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார். நெத்திலவே ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும். தெய்வத்துக்கு நம்ம ₹1 கொடுத்தா தெய்வம் நம்மளுக்கு ₹100 கொடுக்கும். அதுக்காக ₹5 உண்டியல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கக்கூடாது. நான் இடம் வாங்கணும், பஸ் வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும். நம்ம போடுறதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்கணும். எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் மாரியம்மன் கோயில் இருக்கு. நேற்று நைட்டு 8 மணி இருக்கும். ஒரு அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு. போனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா பின்னாடி வர்றாயின்னு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி செருப்பு நீங்க மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் அந்த செருப்பை மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதாயா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா, நான் உன் புருஷனே இல்ல, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி எடுத்துட்டு வந்த அப்படின்னு இருக்கான். உண்மையிலே இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்கள ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அவ்வளவு பேரும் கைதட்டுறாங்க. இந்த கைதட்டுற எல்லாத்தையுமே இந்த டச் போன் இருக்குதானே, இருந்தா தானே சொல்ல முடியும். இப்ப குடும்ப சம்பந்தமா தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா. குடும்பத்துல போட்டி போறாம மாமியா மருமகிட்ட சண்டை போடுது, மருமக மாமியாட்ட சண்டை போடுது. போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்றா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டு செலவு வச்சிருக்கேன்ல, எப்ப கட்டுறது. போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, டெத்துக்கு போச்சு. இவ சொல்றா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவானே உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் இவ கட்டி பிடிச்சு அழுதுக்கு இருந்திருக்கான். இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கர் செத்த வந்துச்சு உட்கார்ந்துட்டான். உங்க மிஷன் தாண்டி போய் சேர்ந்தேன் அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு அந்த ஒரு அமைப்பு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, ஒரு குடும்பம்னா அப்படித்தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அண்ணே இந்த பேடுக்கு மட்டும் வால்யூம் கொஞ்சம் ஏத்துக்கண்ணே, டெஸ்ட் பண்ணுங்கண்ணே, குறைஞ்சிக்க, அவுட்டரை விட்டுருங்க, இன்னர் மட்டும் ஏத்துங்க. இல்ல கொஞ்சம் ஏத்துங்க, மானிட்டர் ஏத்துங்க, ஆம்பளை ஏத்துங்க சொல்றேன். ஆம்பளை ஏத்துங்க. நீங்க வச்சிருக்க ஜாமான் வெயிட்டான ஜாமான் வச்சிருக்கீங்க, ஏத்த மாட்டீங்க, ஏத்துக்க. ஃபுல் வேலை வச்சிருக்காரு அவரு ஆடையை வச்சிருக்காரு, அதனால அவருக்கு தெரியும், அதனால ஏத்துக்க. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம். உண்மையிலே நல்ல தலைப்பு. இதுல இரண்டு 4 பேர் பேச வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வருகின்றக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போதி 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று வந்திருக்கக்கூடிய வழிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்திலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய விஜய் தொலைக்காட்சியினுடைய குக்குவத்து கோமாளி என்ற ஒரு சமையல் நிகழ்வியை தோண்டி நம் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசைய காந்தில தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடுற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஈரோடு மாவட்டத்திலேயே மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய
4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பெரும்புலவர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுதா இந்த காரை யாரா போடுறது? அவன் வந்து அவனை சொல்றது, அவன் வந்து அவனை சொல், 2 பேரும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வருகை வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரனும் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரனும் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. அடியாத்தாடி இடமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். தம்பி கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க தம்பி. ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது எல்லாம் நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க. ஒரு பெண்ணை மேடையத்தை அழகு பார்க்கணும் மொழிய கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது சார். அந்த அம்மா ஒண்ணு பட்டிமன்றம் பேசி பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட்டிமன்ற காசுக்காக அந்த அம்மா அந்த மேடைக்கு வரல, குடும்ப கௌரவத்துக்காக வந்திருக்காங்க. நாளைக்கே பணத்தை கொடுத்தோம்னா பவானி பஸ் அள்ளி வீசிட்டு போயிருவாங்க தெரியுமா. பணம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது சார். அந்த அம்மா புருஷனை சொன்னா நம்ம ஊரே கைதட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுவான், ஜூஸ குடிச்சுட்டு இந்த மாதிரி தொண்டை கட்டிக்கிடுச்சுங்கிறது. குடும்பமே கடுமையான உழைப்பு. நேத்து காலையில 8 மணிக்கெல்லாம் அவங்க ஜூஸ் கடையை திறந்துருவாங்க. எப்போது மத்தியானம் தான் திறப்பாங்க. 8 மணிக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் கடை திறந்துருவாங்க. நான் போறேன், 25 பேர் நிக்கிறான் கூட்டம். எனக்கு கொடு உனக்கு கொடுணும். போய் விளக்கிட்டு பாக்குறேன், இவங்க குடும்பத்தில் உள்ள 25 பேர் இவங்களே புழிஞ்சு இவங்களே குடிச்சு கூட்டத்தை காட்டுறாங்களாம். கரெக்டா கஸ்டமர் வரும்போது கரும்பு முடிஞ்சு வச்சு அப்பதான் வாங்க போறாங்க. அப்படி ஒரு பெரிய குடும்பம். அவருக்கு இணையம் தெரியுமா பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு. புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்ல போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு ஓனர் இருக்கு, இங்கேயே வந்துட்டியா தாயன்னு ஆப்ப கூடல தாண்டி போயிருக்கானா, உங்ககிட்ட தான் நிக்கிறானா. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னலடி சும்மா சும்மாடி, ஆனந்த காற்றும் வீசுது சமந்தி காற்றும் அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐபிசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. அதே அடி. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தேனி மாவட்டத்தில் பிறந்து இன்று உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவேங்கட உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்தில் இந்த ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க வேணா நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல. 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் பின்னாடி நிற்கிறவங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும், வந்து இடங்களுக்கு முன்னாடி உட்காரலாம். இன்னைக்கு எங்கள் டீம் உலகம் பூரா சுற்றி வர்றோம், தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் போயிட்டு வர்றோம்னா அதுக்கு காரணம் சிறந்த இசைக்கலைஞர்களும் சிறந்த பேச்சாளர்களும் ஒன்றாக இருக்கிறதுனால தான். ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க. அடுத்த வாரம் கூட 2 வெளிநாடுகளுக்கு போகிறோம். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாரும் உண்டு, எல்லாரும் உண்டு. இப்போ தான் தகவலே வந்துச்சு. எல்லாரும் கூட்டிட்டு போகிறேன். நீ எல்லாம் போக மாட்டேன். பாஸ்போர்ட் ஜெராக்ஸ்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் 2 வெளிநாடுகளுக்கு போகிறோம். ஒரு தடவை எங்களை கைதட்டி சிறப்பாக வழி அனுப்பி. ஈராக்கு, உக்ரைன். இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. இவ்வளவு சின்ன மாமனார் வெளிநாட்டுல இருந்தாரு இவ்வளவு நாளா. யாரு எல்லாமே தான். நம்மளுக்கு அருமையான ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ஆடியோ நிறுவனம் பேர் என்னன்னு? கார்த்திக் ஆடியோ. உண்மையிலே கார்த்திக் ஆடியோ சிறப்பா இருக்கு. இந்த விழாவிற்கு விஜய் தொலைக்காட்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய குக் வித் கோமாளி செஃப் கார்த்திக் அவர்களும் இந்த நேரத்திலே மனதார வருக என வரவேற்கிறோம். ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மேலாளர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நேரத்தின் அருமை கருதி முதல் வார்த்தை தொடங்குவதற்காக மஞ்சுநாதன் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஹலோ ஹலோ டெஸ்டிங். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ அதுல இருக்கிற 420 பத்தானுமே தானே அந்த கடை காட்டிச்சு அந்த கடை. ஹலோ வேற எப்படி வச்சுட்டே வாசனை பண்ற நீங்க. ஹலோ செக். ஹலோ ஹலோ கந்த கடமனே கதிர்முகவேலனே எட்டு குடிமுருகனே அரகராவென்று சொல்லி சிவசிவாவென்று சிவமலை ஏறி வந்தமப்பா சிறகிரி ஆண்டவா. நீ பிறந்த கைலாயம் கைலாய எல்லையிலே அப்பா பார்வதி பெத்தெடுத்த இன்னைக்கு பரமசிவன் புத்திரனே. கணபதியை நாங்கள் தொழுதால் அல்லல் வினை எல்லா மகளுமே சொல்லறியானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே. ஆடம்பளமா நல்ல வெள்ளம் பச்சரிசி முந்தம்பளமா முக்கணியும் சக்கரையும் நேரளவளாச்சுளையும் விட்டாதனிமாவும் ஆகோடு எடுத்து தந்தங்கப்ப கணபதி கணேசனரா. ஆத்தாமகமாயி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உணர்ந்திருந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டை அடிலாட கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காரி முப்படாதி கௌமாரி தாயவளே. நீ வந்த மகனுக்கு இதைக்கு அடுத்தாங்கர்பிடி உழுவாட்டாங்கர்பிடி மண்ணு இங்கே ஊரோடு சேர்ந்து ஆப்ப கொடலிலே இன்னைக்கு எடுத்த விழாவுக்கு ஆத்தானி மலையாள எல்லாம் விட்டு விளையாட பெண் பிறந்த ஓடோடி வாங்கலாமா 7 கண்ணி மேலறங்கி கூட்டக்களறியிலே கொண்ட முடிய வைத்து நீ கொண்டாட்டம் போட்டும் அல்லோ. அடி நீ ஆத்தல தல முழுக அரக்க வந்த நேரம் என்ன வளத்தல தல முழுக கொடி பாசம் என்ன அங்கே ஆத்தரையை ஊத்தரைச்சு ஊத்தல் தல முழுகி எந்த ஈஸ்வரி வெத்த மகனோடக்கு என்ன விதமாடி வாராய் நேர வேளையிலே 7 கன்னிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கையால் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கவன் கையால் வேற அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கவன் கையால் வேற அல்லை கட்டுமா. சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா நீராத்து கோயில் கொண்ட பாலாத்து காரியவ இருக்கக்கூடிய மாறியலை அழைக்கட்டுமா அத இருந்து வர நர்மபல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கட கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அந்த கையால் வர அழைக்கட்டுமா.
சொல்லிட்டு வராளே பத்திரகாளி பம்பர போல் சொல்லிட்டு வராளே சிங்கத்தின் மீதேறி விளையாடும் தாயவளை சிலுங்க தாயி சிலுங்க ஆத்தா சிலுங்க அப்படி சிலுங்க 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 வராளே கண்ணாடியா திருந்துக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பத்திரகாளி பம்பர போல் சொல்லிட்டு வராளே எடுத்தவளா உத்தராந்த புடவள எடுத்தவளா பாம்பு சட கொண்டவளா புத்தி நிறந்தவளா பொன்னவள தாயவள் தங்கி நேரத்திலேயே சதுராடும் ஈஸ்வரிய சிங்கத்தின் நீரேறி சதுராடும் நம்பிக்கையை சிலுங்க தாயி சிலுங்க ஆத்தா சிலுங்க அப்படி சிலுங்க 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 வராளே சிசுகிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பத்திரகாளி பம்பர போல் சொல்லிட்டு 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 வராளே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு எதிரணி 2 பேர்த்துக்கு கோயிந்தா கோயிந்தா நடுவே